ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓகே, சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வேலை கூட நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உற்சாகமாய் நாம் பாடலை பாடுவோமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா சொல்லுவோமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, தேவன் செய்த நன்மைகள் அது ஏராளம் ஏராளம். ஆமென். அந்த பாடல் வரியில் பார்த்தீங்கன்னா, தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பனும் தாயும் அணைக்கிறது போல அவர் நம்மளை அணைக்கிறார். ஆமென். எல்லா நிலையிலுமே அது நமக்கு அந்த ஒரு அரவணைப்புக்கு தகுதியற்றவர்கள் நாம். ஆனால் தேவன் நம்மை நினைத்து நம்மளை மறவாமல் நம்மளை எப்படி சொல்றது, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருவேளை எங்கள் தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பேர் என்னன்ற அளவுக்கு தேவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து 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 நடத்துக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தீமை கூட நம்மளை அணுகாமல் பார்த்துக்கிறார். எனக்கு தெரிஞ்ச எனக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள அவங்க ஆக்சுவலி என்னன்னா, அவங்க ஒரு டூருக்கு போயிருக்காங்க. அவங்க டூருக்கு போயிருக்கும்போது ஒரு இழந்த பழத்தை சாப்பிட்ருக்காரு. ஒரு இழந்த பழத்தை மட்டும் தான் சாப்பிட்டாரு. அது என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு 1 வீக் டூர் முடிச்சு 1 வீக் வந்திருக்காரு. வந்துட்டு பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப வாமிட்டிங் செஞ்சுட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வாமிட் எடுத்திருக்காரு. கொஞ்ச நாள் போக போக அது வாமிட் பிளட் வாமிட் ஆகிருக்கு. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்கும்போது தான் பார்த்துருக்கு, அவரோட பாதி லிவர் காலி. அது அவருக்கு எந்த வித பழக்கமும் இல்லை, எதுவும் இல்லை. அவருக்கு பாதி லிவர் காலி. எப்படின்னு பார்த்தா, அவர் சாப்பிட்ட அந்த இழந்த பழத்தில் ஒரு புழு இருந்திருக்கு. அந்த புழு உள்ளே போய் அந்த லிவரை ஃபுல்லாகவே அரிச்சிட்டு இருக்கு. இப்படி அவருக்கு தெரியவே இல்லை என்ன நடந்துச்சு இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவர் இறந்துட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் நமக்கு தெரியாத காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கும். நம்ம நினச்சே பார்க்க முடியாத காரியங்கள்ல தான் நம்ம தேவன் தப்பு வச்சிருப்பார். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம்மளோடு இருக்கிறது. ஹல்லேலூயா.
நம்ம ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருக்கீங்கன்னா, நம்ம ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போயிருப்போம், அதுக்கப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருப்போம். அந்த இடத்துலலாம் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அதற்கெல்லாம் இந்த மாதிரி காரியத்துலாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? மீண்டுமா அந்த சரணத்தை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. உள்ளத்துல ஆதரவு சொல்லுவோமா? நன்றி ஐயா ஏசையா, உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருவார். உள்ளத்தினால சொல்லுமா? நாள்தோறும் தருபவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கொடுத்த சத்தமாய் நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லுவோமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உற்சாகமாய் பாடுமா? ஆராதனை ஆராதனை, அவருடைய அன்பை நினைத்து ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில்
அடைவதில்லை. சொல்லுங்க, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவர்கள் இந்த நாளிலும் கூட பாஸ்டர் எல்வின் சாலமன் அவர்களுடைய மனைவி நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. சகோதரி ரூத் எல்வின் சாலமன் அவங்க இருக்கிறாங்க. எனவே நானும் அவங்களுடைய மெசேஜ் கேட்டதில் இன்றைக்கி தான் கேட்க போகிறேன். எனவே நீங்களும் அவளோடு கூட இருக்கிறீங்க. எனவே ஆவியானவர் பேசுவார். ஒரு மனுஷன் பேசினா எப்போவுமே ஒரு மனுஷனுடைய வார்த்தை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஒரு மனிதனோடு ஆவியானவர் இடைப்பட்டு பேசும்போது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எனவே அருமையான சகோதரியோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரோ எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க. கர்த்தர் பேசுகிற நேரம். கரங்களை தட்டி அவர்களை நம்ம வரவேற்கலாமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே தேவன் என்னை கொண்டு வந்ததுக்காக, எங்களை குடும்பமாய் கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டருக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோட யூத் சர்வீஸில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஏதோ மனுஷன் ஒரு சகோதரி பேசுகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறது கஷ்டம். ஆனால் கர்த்தர் என்னோடு பேசுவார். நிச்சயமாக இன்றைக்கு தேவன் என்னோடு ஒரு வார்த்தையாவது அவர் பேசுவார் என்று நீங்கள் வாஞ்சியோடு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புவார். உங்களை வெறுமையாக ஆண்டவர் அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல வேதத்தை தேர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய பைபிள் கேம்ஸ் இப்போ பார்த்தப்போ நல்ல ஆன்சர் பண்ணீங்க. இன்றைக்கி நான் எடுத்த மெசேஜில் இருந்து கூட நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். நல்ல வேதத்தை தெரிஞ்ச பிள்ளைங்க தான், அதனால் அதிக கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எளிமையான டாபிக் தான். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக தீர்க்க தரிசனமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேச முடியும். ஆவியானவர் பேசுகிற நேரம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்திலையும் கூட தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். வாலிபர்களை, பெரியவர்களை எல்லாரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் மீது அசைவாடுவீராக. பிள்ளைகளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆட்கொண்டு நீர் பேச வேண்டுவதை பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்த நினைவுகள் நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை விட, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டத்தை விட, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக யோசிச்சிருக்கிற கனவுகளை விட, திட்டங்களை விட, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நினைவுகளும் திட்டங்களும் அது உயர்ந்ததாயிருக்கிறது, பெரிதாயிருக்கிறது. அது உங்களால் கிரகிக்க முடியாது, யோசிக்க முடியாது, உங்கள் புத்திக்கு எட்டாத அப்படிப்பட்ட நினைவுகளை தேவன் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் பேரிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார்.
எரேமியா 29:11 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கான சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறேன். நல்ல நினைவுகள், அது தீமைக்கு ஏதுவானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவான குட் தாட்ஸ், ஹை தாட்ஸ், உங்களுக்கு பெஸ்ட் நினைவுகளை, பெஸ்ட் பிளான்ஸை உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அநேக நேரத்தில் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம சூஸ் பண்ணுற காரியங்கள் தான் பெஸ்ட்டாக தெரியும். நாம் வைத்திருக்கிற நினைவுகளும் நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம வைத்திருக்கிற திட்டங்கள் தான் அநேக நேரத்தில் நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெஸ்ட்டாக, தி பெஸ்ட்டாக தெரியும். லோத்துக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. அவனுடைய பார்வையிலே அந்த சோதோம் கொமோரா எகிப்து தேசத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல, வா இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடம் செழுமையா இருக்கு, நீர் பாய்ச்சலா இருக்கிறது, இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கஷ்டமே வராது என்று சொல்லி அவன் நினைத்தான். பார்வைக்கு இனிமையாய் தோன்றினது அந்த பகுதி. ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். வனாந்திரம் போல இருக்கலாம் அந்த இடம், ஆனாலும் பரவாயில்லை, தேவன் என்னை நடந்து திரிய சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கென்று ஒரு பசுமையான இடம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என் தேவன் ஒரு திட்டத்தோடு என்னை அழைத்தவர், என்னை இப்படி வனாந்திரத்திலே கைவிட்டு விட மாட்டார், எனக்கென்று ஒரு சிறந்ததை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து தேவனுடைய டிசிஷன் மேலே, காட்ஸ் பிளான் மேலே, அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆபிரகாம். ஆனால் லோத்தோ, அவனுக்கு அந்த சோதோம் கொமோரா இனிமையாய் தோன்றினது, அழகாய் தோன்றினது. அவன் தன் சுய விருப்பத்தின்படி சூஸ் பண்ணினான். எல்லாரும் லோத்துவை பாராட்டி இருப்பாங்க, நீ பண்ணது ரொம்ப குட் சாய்ஸ், ரொம்ப அழகாக சூஸ் பண்ணிட்ட, பெஸ்ட் பிளேஸை நீ சூஸ் பண்ணிட்ட, லோத்துவை பாராட்டி இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும், சில வருடங்கள் கழித்து அது ஒரு அக்கினி சூளையாக மாறப்போகுது, கந்தகம் அங்கே வந்து கொட்ட போகிறது, மனிதர்கள் யாவரும் அழிக்கப்பட போகிறார்கள், அந்த இடத்துல ஒன்றும் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இடம் தீக்கிரையாக மாற்றப்பட போகிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளை விட, நீங்கள் வச்சிருக்கிற பிளான்ஸை விட, காட்ஸ் பிளான் இட்ஸ் ஆல்வேஸ் ஹையர் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் சிறந்தது, பெஸ்ட் தாட்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். மகளே, என்னுடைய சித்தத்திற்கு உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயா? என் விருப்பத்திற்கு நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அநேகம் உண்டு, ஆனால் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நமக்கு பார்வைக்கு இனிமையாக தோணும், செம்மையாக தோணும், கரெக்டுன்னு தோணும், ஆனால் கர்த்தருக்கு அது சரியாக இருக்குமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? எளிமையான டாப்பிக்காக இருக்கலாம், அவருடைய சித்தம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறாரு, என் சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு வாலிப சேனை இன்றைக்கு நான் விரும்புகிறேன். என்னுடைய விருப்பத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காக ஓடக்கூடிய, என்னுடைய சித்தத்தை முதன்மையாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் தேடிக்கொண்டு இருக்கிறார். யாராவது ஒருவர் எனக்காக, என் காரியமாக, என் சித்தத்தை ஏற்று செயல்படுவார்களா? இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டிசையர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக அவங்க தான் ஆசையை தான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே தனக்கு எது பிடிக்குமோ அவங்க அடம் பிடிக்கிறாங்க, பார்க்க முடியுது. தனக்கு அதுதான் வேணும்னா அவங்க அதை சாதிக்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, பெற்றோர் சொல்கிறத கேட்கறது இல்லை. சின்ன வயதில் இருந்தே அந்த குணாதிசயம் வருது, எனக்குன்னு ஒரு சூஸ் பண்ணுற குணம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் நான் எப்படியாவது நான் அடைந்து கொள்வேன், எனக்கு பிடிச்சதை நான் எப்படியாவது சாதிச்சிருவேன்னு சொல்லி சின்ன வயதிலிருந்தே மனிதனுக்குள்ளே இன்றைக்கி அந்த சுபாவங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஃப்ரீ வில், நிறைய பேர் இதை பாசிட்டிவாகவும் எடுக்கிறாங்க. ஃப்ரீ வில், சின்ன பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கொடுத்துடணும், அவங்க தான் டிசைட் பண்ணணும். இன்னும் அமெரிக்க தேசத்திலே அவர்களுடைய செக்ஸை கூட அவங்க தான் சூஸ் பண்ணணும், அவங்க தான் டிசைட் பண்ணணும். பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நீ பாயா நீ கேலான்னு சொல்லிக் கொடுக்காதீங்க, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காதீங்க. ஆஃப்டர் 18 years அவங்க தான் யாராக உணர்கிறார்களோ அப்படியாக மாறிக்கொள்ளலாம். they have free will. பிசாசு இது ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவாக்கினான் இந்த சுய இஷ்டத்தை, சுயமாக முடிவெடுக்கிற ஒரு காரியம். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? இந்த சுய விருப்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு சுய இஷ்டத்தையும் சித்தத்தையும் ஓரமாக வச்சுட்டு, அப்பா உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்னா அதுதான் உயர்ந்த நினைவுகள், அதுதான் சிறந்த நினைவுகள், அதில் ஒரு நாள் தீமை இருக்காது. அந்த சித்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நன்மையில் தான் உங்கள் வாழ்க்கை முடியும், தீமைக்குள்ளே தள்ளப்பட மாட்டீங்க, குழப்பத்தில் முடியாது. ஆனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் ஒருவேளை உங்களை குழப்பத்தில் தள்ளலாம், உங்களுக்கு அது தீமையாக முடியலாம்.
நீங்கள் பெரியவங்க நினைக்கலாம் ஒருவேளை இது வாலிபர்களுக்கு என்று இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எடுக்கிற டிசிஷன்ஸ் எப்படி இருக்குது? கர்த்தரிடத்துல கேட்டு எடுக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், படிக்கிற காரியமாக இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், பெரிய காரியம் மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் ஒரு மனிதன் மாறுகிறானோ அன்றிலிருந்தே அவன் அவருடைய சித்தத்திற்கென்றே வாழ அவன் அழைக்கப்படுகிறான். அந்த நாளிலிருந்து நாம் தேவ சித்தத்திற்கென்று நாம் பிரித்தெடுக்கப்படுகிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் அல்ல, ஐ எம் நாட் பட் கிரைஸ்ட். நான் அழிந்து விட்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் எல்லாம் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இப்போ இயேசுவினுடைய ஆசை, என்னை உண்டாக்கினவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவருடைய விருப்பம் மட்டும்தான் இப்போ என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? ஐ ஆம் நாட் பட் கிரைஸ்ட் சொல்ல முடியுமா? ஏனென்றால் இந்த பவுல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவர் ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 9:6 சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடி அவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ லார்ட்? வாட் இஸ் யுவர் வில் அபவுட் மீ? என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் அழைச்சிருக்கிறீங்களே, என்னை ரட்சித்து விட்டீருங்களே, இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது? நான் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க? எதற்காக அழைத்திருக்கிறீங்க? எதற்காக இந்த சபையில் என்னை நாட்டி இருக்கிறீங்க? எதற்காக ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் என்னை வைத்திருக்கிறீங்க? ஆண்டவரிடத்தில் என்றைக்காவது அப்பா வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? என்னை பற்றின உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்டிருக்கீங்களா? பவுலை போல கேட்டு பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார், அதன்படி உங்களை அவர் நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்த்து கேட்கிற காரியம் அதுதான். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக அவர் ஒப்பு கொடுத்தார், முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். இல்லாவிட்டால் நாம் இந்த சிலுவை தியான கூட்டங்கள் இருக்காது. சிலுவை இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து இருந்திருக்க மாட்டார். இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது, பரலோகம் இருந்திருக்காது, இந்த ஆராதனை இருந்திருக்காது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் பிதாவின் சித்தத்துக்கு கெத்செமனே தோட்டத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த கூட்டங்கள் எதுவுமே இன்றைக்கு இருந்திருக்காது. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அங்கே நம்ம பார்க்கிறோம், மத்தேயுல பார்க்கிறோம், மத்தேயு 26:42, மார்க்கு 14:36, லூக்கா 22:42, இந்த வசனங்கள்ல எல்லாம் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது நீங்க கூடாதாகில், இது ஆண்டவரே என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அதில் விருப்பம். சிலுவை கஷ்டம்னு அவருக்கு தெரியும். சம்டைம்ஸ் காட்ஸ் வில் மே பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கலாம், ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக பார்க்க தெரியலாம். ஆனால் பிற்பாடு மகிமை உண்டு, பிற்பாடு அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு, கனம் உண்டு. இந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல தெளிவாக வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தாராம். இட் இஸ் நாட் த வில் ஆஃப் ஜீசஸ், பட் இட் வாஸ் த வில் ஆஃப் ஃபாதர் காட். இது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமப்பது, அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, அவர் சிந்துகிற இரத்தத்தின் மூலமாக ஒரு திரள் கூட்டம் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். பரலோகத்தில் ஒரு நாள் ஆண்டவர் இப்படியாக பேசினாராம். பிதாவாகிய தேவன் அத்தனை தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் பிதாவாகிய தேவன் எதிர்காலத்தை நடக்க போகிறது குறித்து எல்லாமே அவருடைய இருதயத்தில் நம்ம ஏற்கனவே இருந்தோம். ஏன்னா நம்ம இப்போதான் இந்த உலகத்தில் பெற்றோருக்கு பிறக்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் உருவாகி விட்டோம். நம்ம எல்லாருமே அப்படிதான். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்ம எல்லாருமே அவருடைய இருதயத்திற்குள்ளே இருந்தோம். we were in the mind, we were in his thoughts. பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இருந்தோம். அப்பொழுதே ஆண்டவர் அங்கே கேட்கிறாராம், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மனுக்குலத்தை மீட்பதற்கு, அவர்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு மனிதன் வேணும், எனக்கு ஒரு நபர் வேணும். இந்த பரலோகத்தில் ஒரு பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியில் போய் சிந்தப்பட்டு அதன் மூலமாக நான் மனுக்குலத்தை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும். யார் எனக்காக போவார் என்று பிதாவாகிய தேவன் கேட்டாரா? பரலோகமே மிக இந்த அமைதியாக இருந்தது.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து முன்பாக வந்தாராம். கடினமான பாதை தான், சிலுவை, வேதனைப்படுத்துவார்கள், உன்னை காயப்படுத்துவார்கள், குற்றுயிராக போடுவார்கள், நிர்வாணப்படுத்துவார்கள், அவமானப்படுத்தி நீ சிலுவையிலே தொங்க வேண்டியதா இருக்கும். 6 மணி நேரங்கள் உன்னுடைய ரத்தம் சொட்டு சொட்டாக வடியும். ஆனாலும் அந்த சிலுவையை சுமக்க ஆயத்தமாயின்ற பொழுது இயேசு கிறிஸ்து முன் வந்தாராம். பிதாவே, நான் வருகிறேன். அதை தான் நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஓடி வந்தாராம். நான் வர்றேன் ஆண்டவரே, என்ன தருகிறேன் பிதாவே. அதனால தான் இந்த கலாத்தியர் 1:4 வாசிக்கிறோம். அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததுனால என்ன ஆனது? பாதை கடினம்தான், சிலுவை கடினம்தான். ஆனால் இன்றைக்கு அந்த இயேசுவின் பெயரால தான் பிசாசுகள் ஓட முடியும். அந்த இயேசுவின் நாமத்துல தான் நமக்கு ரட்சிப்பு, அந்த இயேசுவின் நாமத்துல தான் சுகம். அந்த இயேசுவின் பெயரை கூப்பிடும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்துல அவ்வளோ வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். எப்படி இந்த உயர்வு கிடைத்தது? எப்படி அவர் உயர்த்தப்பட்டார்? சிலுவை மரணத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவன் இயேசுவை உயர்த்தினார். இன்றைக்கு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் அவர் உயர்த்துவதற்கு, கனப்படுத்துவதற்கு, அவர்கள் பெயர கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் சித்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய சித்தத்தை வச்சுட்டு, நம்முடைய ஆசைகளை வைத்து விட்டு, அப்பா உங்கள் சித்தத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். வேதத்திலே பொதுவான தேவ சித்தம் இருக்குது, தனிப்பட்ட தேவ சித்தங்கள் இருக்குது. பொதுவான தேவ சித்தம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சில காரியங்கள் ஆண்டவர் வேதத்தில் ரிவீல் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் தனிப்பட்ட தேவ சித்தம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் அது யூனிக்கானது, வித்தியாசமானது. அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். உங்கள் பாதை வேறுபடும், அவர் நடத்துகிற வழிகள் வேறுபடும். பொதுவான தேவ சித்தம் ஒரு சிலது நான் வாசிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இது ஒரு பொதுவான தேவ சித்தம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். நன்மை செய்து புத்தீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது அவருடைய சித்தம். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது அவருடைய சித்தம். இதெல்லாம் பொதுவான தேவ சித்தம் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட சித்தம், உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்த தேவ சித்தம் அவருக்கு தான் தெரியும். ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். உங்கள் சித்தத்தின்படி என்னை வழி நடத்திருங்க. உங்களால் ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்தை உணர முடியல, கேட்க முடியல, எனக்கு சூஸ் பண்ண தெரியலைன்னு சொன்னீங்கன்னா, நான் என்னுடைய வாலிப நாட்களில் பண்ண ஜெபம், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்னை கரெக்டாக நடத்திடுங்கப்பா. உங்கள் சித்தம் இல்லாத எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. என் வாழ்க்கையில் அதெல்லாம் எனக்கு நடக்காதபடி ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள் சித்தம் எதுவும் அதற்கு நேராக என்னை நேர்வழியாக நடத்தி கொண்டு போங்க என்று நான் ஜெபிப்பதுண்டு. நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை சித்தத்துக்கு நேராக வைத்து நடத்துவார். என்னை உங்கள் சித்தத்தின் மையத்தில் ஒவ்வொரு நாளும் வைத்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இப்பொழுது நானும் என் கணவரும் ஜெபிக்கிற காரியம், ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லாத எந்த ஒரு மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. உங்கள் சித்தம் இல்லாத பிரயாணம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. உங்கள் சித்தம் இல்லாத பணம் எங்களுக்கு வரக்கூடாது. உங்கள் சித்தம் இல்லாத பொருள் எங்களுக்கு வரக்கூடாது. உங்கள் சித்தம் இல்லாத எந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எங்களுக்கு என்ன தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாத்திரம் தாங்க ஆண்டவரே. உங்கள் சித்தம் இல்லாத ஒரு ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லாத எந்த நபரும் என் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது. உங்கள் சித்தம் இல்லாத சில காரியங்கள், இடங்களுக்கு நான் போகக்கூடாது. ஃபாதர் பாடுறார்ல, சித்தமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அனுதினமும் பாடுங்க, ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லாத எந்த காரியமே என் வாழ்க்கையில் நடக்க வேண்டாம் என்று. நீங்கள் ரொம்ப அப்படியே ரெஸ்ட்ரிக்டடாக மெசேஜை கேட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. யூ கேன் ஃபீல் ஃப்ரீ. நீங்கள் விடுதலையாக கைகளை தட்டலாம், விடுதலையாக பாட்டை பாடலாம், நீங்கள் சத்தமாக பாடலாம். உங்களை யாருமே எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நல்லா கைகளை தட்டலாம், கண்ணை மூடி ஜெபிக்கலாம், வார்த்தையை ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே பயந்து இப்படியே பார்த்துட்டே உட்காரணுன்ற அவசியம் இல்லை. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஏன் தேவ சித்தத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்? சிலருக்கு கேள்வி வரலாம்,
ஆண்டவர் எங்களை படைச்சிருக்கிறாரு, இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்துருக்குறோம், எங்களுக்குன்னு ஒரு சுய சித்தம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் கேட்குற கேள்வி, இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் கேட்குறாங்க, ஏன் நான் என் விருப்பத்தின்படி செய்யக்கூடாதா? நான் படிச்சிருக்கிறேன், எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அல்லது எனக்குன்னு சில நாலேஜ் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, என்னுடைய புத்தி கூர்மையினால் நான் ஏன் எனக்கான திட்டத்தை என் வாழ்க்கைக்குரியதை வகுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம். ஏன் நான் அவருடைய சித்தத்தை நான் சூஸ் பண்ண சொல்கிறார் ஆண்டவர், அவர் ஏன் என்ன அவர் சித்தத்தை திணிக்க பார்க்குறாரு என் மேலே அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கேட்கிறார்கள். ஏன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 ஆசீர்வாதம் இருக்குது. அவருடைய சித்தத்தை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு 5 ஆசீர்வாதம் இருக்குது. அதை நம்ம வேகமாக பார்க்கலாம். முதலாவது ஆசீர்வாதம் யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேகமாக வாசிக்கலாம். யோவான் 9:31. தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒருவன் தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? செவி கொடுக்கிறார். ஸோ முதல்ல அவருடைய சித்தத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நீங்கள் அவர் இடத்துல கேட்கிறவைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு செய்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். 2வது ஆசீர்வாதம் மத்தேயு 7:21. மத்தேயு 7:21. இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவ சித்தத்தை செய்யறதுல உள்ள ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி செய்தாதான் பரலோகத்துக்குள்ளேயே நம்மளால பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லிடுவார், என் சித்தத்தை நீ செய்யலை, உனக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. ஆண்டவரே அற்புதம் செஞ்சோம், அதிசயம் செஞ்சோம், மிராக்கிள்ஸ் பண்ணணுமே, எல்லாம் பண்ணோமே, என் சித்தத்தை நீ செய்யலை, நான் உனக்குன்னு வச்ச சித்தத்தை நீ ஃபாலோ பண்ணலை, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிடுவாராம். அப்போ அவர் சித்தத்தை செய்கிறதுல உள்ள ஆசீர்வாதம் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம் கிடைக்குது. 3வது ஆசீர்வாதம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கே நான் சொல்கிறேன், அவருக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், சித்தமானவனை உயிரோடை வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், சித்தமானவனை தாழ்த்துவார். அவருக்கு யாருக்கு சித்தமோ, யார் சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவாராம். அவர்களை தான் அதிகாரியாக மாற்றுகிறார், ஆளுகையை கொடுக்கிறார், லீடர்ஷிப்பை கொடுக்கிறார். சித்தத்தின்படி செய்கிறவர்களை நம்பிதான் பொறுப்புகளை கொடுக்கிறார், அவர்களை நம்பிதான் திறமைகளை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறவர்களை நம்பிதான் ஊழியத்தை கொடுக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் அவர் சித்தத்தின்படி செய்கிறவங்களை தமக்கு சித்தமானவர்களுக்கு தான் ஆண்டவர் செய்கிறார். 4வது ஆசீர்வாதம் ஏசாயா 48:14. அங்கே அவருக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? 4வது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவருக்கு சித்தத்தை செய்யும் பொழுது அவனுடைய புயம் கல்தேயரின் மேலே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் எதிரியின் மேலே ஜெயம். எதிரி கல்தேயன் யாருன்னா எதிரி, அந்த சத்துருவின் மேலே ஜெயம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சத்துரு யாராக இருக்கிறாங்க? உங்களுடைய வியாதி ஒரு சத்துருவாக இருக்கலாம், பாவ போராட்டங்கள் உங்களுக்கு ஒரு சத்துருவாக இருக்கலாம், பிசாசின் உங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வருகிற போராட்டங்கள் உங்களுக்கு ஒரு சத்துருவாக இருக்கலாம், அநேக சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதன் மேலே எல்லாம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும்னா அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்களுடைய புயம் சத்துருவின் மேலே இருக்கும், சத்துரு தோற்று போவான், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயித்து நிற்பீர்கள். பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான், அவன் தோற்று போவான். நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது. கடைசியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 5வது என்ன ஆசீர்வாதம்? he shall remain forever, he shall live forever. அவன் அழிந்து போவதே கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய புயல் காற்று வந்தாலும், அக்கினி சூளை வந்தாலும், அவன் வாழ்க்கையில் எத்தனை போராட்ட சிங்கக்கேபி வந்தாலும், அவர் சித்தத்தை செய்கிறவன் ஒரு நாள் அழிந்து போக மாட்டான். அவன் நிலைத்து நிற்பான், என்றென்றைக்கும் அவன் நிலைத்து நிற்பான். இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆசை, நான் என் வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை நான் அழிச்சிடக்கூடாது, எல்லாவற்றையும் தாண்டி நான் ஜெயமாக நிற்க வேண்டுமானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்துக்கு இன்னைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த 5 ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை இனி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஏன் உங்கள் சித்தத்தை செய்யணும்னு கேட்க மாட்டேன்ப்பா, இவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சுருக்கீங்களே, உங்கள் சித்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு 2 கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனையும்,
அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தின் மகத்துவத்தையும் புரியாமல் அதை அசட்டை பண்ணி அதனால் ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனிதையும் நம்ம தியானிக்க போகிறோம். 2 நபர்களை 3 நபர் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு டைம் இருக்குது, அதனால் 2 பேரை நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக ரொம்ப தெரிஞ்ச நபர் தான், வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13:5. தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இங்கே ஆண்டவர் சிம்சோனை குறித்து அவனுடைய பெற்றோர்களிடத்துல பேசுகிறார். அவனுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்கிறார், அவங்களுக்கு பல நாள் குழந்தை இல்லை, உங்களுக்கு ஒரு குழந்தையை நான் தரப்போகிறேன். அது சாதாரண பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை மேலே என்னுடைய நோக்கம் இருக்குது. அந்த பிள்ளை மேலே நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன். நான் கொடுக்க போகிற பிள்ளை மேலே ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு திட்டத்தோடு நான் உங்களுக்கு அந்த குழந்தையை தரப்போகிறேன். அந்த நோக்கம் என்னென்னு ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்கிறாரு, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவனுடைய நோக்கம்னா, அவனை உங்களுக்கு கொடுக்கறதோட நோக்கம் என்னன்னா, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின்க்கு அந்த சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவன் ரட்சிக்க வேண்டும், அவர்களை விடுவிக்கிற இரட்சகனாக அவன் மாற வேண்டும். இதுதான் அந்த சிம்சோனுடைய நோக்கம். அவன் நசரேனாக இருக்கணும், அவன் தலையில சவரகன் கத்தி படக்கூடாது, முடி வெட்டப்படக்கூடாது என்று சொல்லி, அவன் திராட்சரசம் அருந்தக்கூடாது என்று சொல்லி அவனுடைய நோக்கத்தை எதுக்காக தேவன் கொடுக்கிறார் என்பதை பெற்றோருக்கு தெரியப்படுத்துகிறார். சில வேளைகளில் பேரண்ட்ஸ்க்கு ஆண்டவர் இப்படி முன்கூட்டியே பிள்ளைகளை குறித்து சொல்லுவார். ஒருவேளை உங்களுக்கு அப்படி சொல்லலை, ஏற்கனவே உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லாட்டி பேரண்ட்ஸ் நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். கர்த்தாவே, என் பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, ஏதோ எல்லாருக்கும் கிடைச்சது போல் எனக்குமா? இல்லை, என் பிள்ளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விசேஷத்தை நோக்கம் வச்சுருக்கிறீங்க. என்னுடைய பிள்ளை மேலே உங்கள் திட்டம் நிச்சயமாக இருக்குது, அது என்னன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. அதன்படி நான் என் பிள்ளையை வளர்க்கணும்னு கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்கள் உங்கள் பிள்ளையை சரியாக வளர்க்க முடியும், அதன்படி வளர்க்க முடியும். அந்த நோக்கத்திற்கு நேராக அவர்களை சிறு வயதிலேயே நீங்கள் கைட் பண்ண முடியும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ரெபேக்காள் விசாரிச்சான், என் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் இருக்குதே, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது எப்படி முடியும் என்று தேவனிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற ஆண்டவர் அவளுக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஃப்யூச்சர் பிளான் அவளுக்கு ரிவீல் பண்ணுறாரு. நம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம ஒவ்வொருவருக்குரிய ப்ளூ பிரிண்ட், நம்ம லைஃபுடைய ஃபுல் பிளானும் ஆண்டவர் கையில் இருக்குது. ஆனால் நாம் கேட்டும் பொழுது அதை கேட்டாதான் ஆண்டவர் அதை நமக்கு ரிவீல் பண்ணி சரியாக நடத்துவார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் லைஃப்பில் நினச்சிங்கன்னா தெய்வ சித்தம் நிறைவேறாது. அவர் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நினைக்கும்போது ஆண்டவர் நிறைவேற்றுவார். இங்கே சிம்சோனை குறித்து முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு அவன் பிறந்தவன், மகத்தான தேவ திட்டத்தோடு பிறந்தவன், மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய அவன் அழைக்கப்பட்டவன், ஒரு பராக்கிரமசாலியாக அழைக்கப்பட்டவன். அவன் மேலே வச்ச அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் வேற யார் மேலேயும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்தவன். அவன் நினைச்சா எதையும் செய்யக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக சிம்சோனை ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் அவனுக்கும் அந்த தன் மேலே வச்ச தேவ நோக்கத்தை குறித்த உணர்வு இல்லாமல் போனது. தேவன் தன் மேலே வச்ச திட்டம் அவனுக்கு அதனுடைய மேன்மை தெரியவில்லை, அதனோட மகிமை தெரியலை. அங்கே வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே சிம்சோன் எந்த இடத்துல இருக்கும்போது ஆவியானவர் அவனை ஏவுறார் தெரியுமா? சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையம், இந்த இடத்துல இருக்கும்போது தான் ஆவியானவர் அவன்கிட்ட பேசுகிறாரு. இட் வாஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் காட் டு டாக் டு ஹிம். அது ஒரு சரியான இடமா இருந்துச்சு. ஆவியானவர் அவனை தொடர்பு கொள்வதற்கு அந்த இடம் ஒரு ரைட் பிளேஸாக, ஒரு ப்ராப்பர் பிளேஸாக இருந்துச்சு. அவன் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ஆவியானவனுக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குது. ஆவியானவர் அவனை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது. 2 பேருக்குள்ள உறவு சரியாக இருக்குது. அவனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. எங்கே இருக்கும்போது? சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில். இட் வாஸ் த ரைட் பிளேஸ். அதனுடைய அர்த்தம் என்ன என்று நான் ஆராய்ச்சி பார்த்தபோது, இந்த சோரா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா டான் ஆர் லைட். சோரா என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் டான் ஆர் லைட். லைட்னா என்ன? வெளிச்சம்னா.
வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வசனம் தான் நமக்கு வெளிச்சம், இந்த வசனம் தான் நமக்கு சத்தியம், இதுதான் விளக்கு. இந்த இருளான உலகத்தில் நம்ம வழி நடத்தி போகக்கூடியது இந்த வார்த்தை மட்டும்தான். இதுதான் வெளிச்சம், நம்மளை சரியான வழிகாட்டி நம்ம நடத்தக்கூடியது இந்த வேதத்தின் வார்த்தைகள் தான். அவருடைய வசனம் தான் நம்மளை போதித்து நடத்தக்கூடிய வெளிச்சம். அது இந்த எஸ்தாவோல் என்பதற்கு அர்த்தம் பெட்டிஷன் ஆர் சப்ளிகேஷன். பெட்டிஷன் ஆர் சப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் எ ப்ரேயர் லைஃப். அது ஜெப வாழ்க்கையை குறிக்குது, தேவனோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்குது, தேவனோடு பேசுகிற ஒரு உறவாடுகிற அனுபவத்தை குறிக்குது. இந்த சோராவுக்கும் எஸ்தாமோலுக்கும் நடுவில் இருக்கும் பொழுதுதான் ஆவியானவரால் பேச முடிஞ்சுது. என்ன அர்த்தம்? ஜெப வாழ்க்கையும் வேத தியானமும் சரியா இருந்தா மட்டும்தான் ஆவியானவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும், அவருடைய சித்தத்தை புரிய முடியும், அவர் உங்களோட பேச முடியும். அப்போதான் நீங்கள் அப்ரோச்சபிளாக இருப்பீங்க ஆண்டவருக்கு. நாம் சரியான இடத்துல இல்லாமல் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவர் என்கிட்ட மட்டும் பேசுகிறதே இல்லை, அவர் சத்தத்தை என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என் லைஃப்பில் ஆண்டவர் இருக்கிறாரானே தெரியலன்னு நினைக்கலாம். அப்படின்னா ப்ளீஸ் செக் யுவர் பிளேஸ் வேர் யூ ஆர். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? இந்த தானின் பாளையத்தில் இருக்கிறீங்களா? சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் இந்த பிளேஸில் இருக்கிறீங்களா? வேத தியானம் உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருக்குதா? அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறீங்களா? அனுதினமும் தேவனோடு பேசுகிற பழக்கம், தானியேலை போல 3 வேளை தேவனோடு பேசுகிற பழக்கம் இருக்கிறதா? அது இருந்தாதான், அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இருந்தாதான் ஆவியானவருடைய உறவாடுதல் உங்களுக்கு கிடைக்கும். அவரோடு உள்ள அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர், இன்னைக்கு ஒரு சிலர் இங்கே நீங்கள் இருக்கலாம், ஆண்டவர் உங்களிடத்துல பேச விரும்புகிறார் காரியம், மகளே உன் ஜெப வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். நீ என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது, ஆதியில் நீ என் மீது எவ்வளோ அன்பு வச்சிருந்த, அதிக நேரம் என் பாதத்தில் இருக்க விரும்பினாயே, சபைக்கு ஓடி ஓடி வருவாயே, என்னுடைய சமூகத்தில் தரித்திருந்து பாடல்களை பாடி என்னை ஆராதித்தாயே, அபிஷேகத்தை பெற்ற பொழுது நீ எப்படி ஜெபித்தாய். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அனல் மூட்டி விட விரும்புகிறார். உங்களுடைய இழந்து போன ஜெப ஜீவியம், தேவனோடு உள்ள இழந்து போன உறவை ஆண்டவர் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க சொல்லுகிறார். மீண்டும் ஒரு விசை என்னிடத்துக்கு திரும்பு, என்னுடைய ஆதி அன்பிற்கு நீ திரும்பி வா. எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். இன்றைக்கு உங்களுக்கு தான் தெரியும், நீங்க வெளியில சபையில் ஆக்டிவா இருக்கலாம் ஒருவேளை, ஆனா உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் எப்படி இருக்கிறது. இன்றைக்கு சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மகளே, அனல் மூட்டி எழுப்பி விடு, ஜெப வாழ்க்கையை விட்டுறாத, அவிச்சு விட்டுறாத. நான் பேசுகிற சத்தம் உன்னால் கேட்க முடியல, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. உன் கூட நான் பேசணும்னு விரும்புகிறேன் மகளே, உனக்குரிய எதிர்கால திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் உனக்காக உயர்ந்த திட்டத்தை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதமான திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஆனால் நீயோ வழி விலகி எங்கேயோ சிம்சோனை போல அவன் வழி விலகினான், வழி விலகி போய்கொண்டிருக்கிறாய் மகளே. என் சத்தத்தை கேட்க முடியாதபடி வேற எங்கேயோ சென்று கொண்டு இருக்கிறாயே, பிஸியாக இருக்கிறாயே, என் சமூகத்தில் உன்னால இருக்க முடியவில்லை. என்னுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு வா, உன் ஜெப வாழ்க்கையை சீர்தூக்கி பார், மீண்டுமாக என்னுடைய ஆதி அன்புக்கு திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து உங்க ஜெப வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க, எப்படி இருக்கிறது. இந்த பாடலை பாடி அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். விட்டு விடாத, உன் ஜெப ஜீவியத்தை விட்டு விடாதே, வேத தியானத்தை விட்டு விடாதே. ஆவியானவர் இன்றைக்கு உங்க உள்ளத்தை அனல் மூட்டட்டும், அனல் மூட்டட்டும். விடுதலையா நீங்க ஆண்டவர் இடத்துல பேசலாம். யூ கேன் டாக் டு காட். நீங்க விடுதலையா பேசலாம் கர்த்தர் இடத்துல. இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கலாம், அப்பா நான் என் ஜெப ஜீவியத்தை சீர்தூக்குறேன், நீங்க விரும்புகிற அந்த ரைட் பிளேஸ்ல நான் இன்னைக்கு வர்றேன் ஆண்டவரே. நான் வழி விலகுனது உண்மைதான், நான் வழி விலகி போனது உண்மைதான், ஆனா இன்னும் செய்தி முடியல. நீங்க ஜெபிக்கலாம், இடையிலே நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவர் இடத்துல விடுதலையா பேசுங்க. அப்பா நான் என் ஜெப ஜீவியத்தை சீர்தூக்கி பார்க்கிறேன், மீண்டும் நானும் மண்டை வருகிறேன், மீண்டும் நானும் மோடு கூட உறவாட விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்க சத்தத்தை நான் கேட்கிறவளாய் மாற விரும்புகிறேன். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அசட்டை பண்ணாதே, ஆவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, ஆவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அனல் மூட்டு எரிய விடு, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்து
ஆவியானவர்களோடு பேசுவதை அசட்டை பண்ணாதீங்க. சிம்சோன் அசட்டை பண்ணினான். ஆவியானவரோடு சரியான உறவு அந்த தானின் பாளையத்தில் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு வழி விலகினான். அந்த ரிலேஷன்ஷிப்பை விட அவனுக்கு உலக சிநேகம் அவனுக்கு மேன்மையாக தோன்றினது. உலகத்தினுடைய நட்பு அவனுக்கு மேன்மையாக தோன்றினது. அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் வழி விலகி அங்கே திம்னாத்துக்கு சென்று அங்கே இருக்கிற ஒரு பெண்ணோடு அவன் சிநேகமாக இருந்தான். உலகத்தோடு சிநேகம் வைக்க ஆரம்பித்தான். என்னைக்கு வழி விலகுனானோ, என்னைக்கு வேத தியானம் குறைகிறதோ, என்னைக்கு ஜெப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் குறைகிறதோ, அன்றைக்கு நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு நீங்கள் விலகி செல்ல ஆரம்பிப்பீர்கள். அன்றைக்கு உங்கள் சுய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் தலை தூக்கும். அன்றைக்கு சுய ஆசைகள் தலை தூக்கும். அன்றைக்கு உங்கள் கண்களை நிச்சயம் மேற்கொள்ளும். சிம்சோன் என்றைக்கு தேவ சத்தத்தை விட்டு வழி விலகி அவன் திம்னாத்துக்கு போய் அங்கே ஒரு பெண்ணோட சிநேகம் வைத்தானோ, அன்றையிலிருந்தே அவன் வாழ்க்கையில தேவ சித்தத்தை விட்டு விலக ஆரம்பித்து விட்டான். திம்னாத் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த திம்னா அப்படின்னா ஏசாவினுடைய சந்ததி. அங்கே ஏசாவினுடைய மகன் எலிப்பாசுக்கு மறுமனை ஆட்டிதான் திம்னா. திம்னா யார்? அமலேக்கை பெற்றவள். அமலேக்கின் தாய் தான் திம்னா. அமலேக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமலேக்குன்னா மாம்சம், இட் இஸ் ஃப்ளஷ். திம்னா என்றால் யார்? மாம்சம். அமலேக்கின் தாய் தான் திம்னா, மாம்சம். அங்கே மாம்சம் மேற்கொண்டது. சிம்சோன் வழி விலகின பொழுது அங்கே மாம்ச உறவுகள் வந்தது. மாம்சத்தின் இச்சைகள் ஜெயித்தது. மாம்சத்தின் இச்சை அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தது. தானின் பாளையத்தில் இருக்கிறவர் ஆவியானவர் அவனை ஏவிக்கொண்டிருந்தார். ஆனால் வழி விலகி திம்னாத்துக்கு சென்ற பொழுது மாம்ச இச்சைகள் அவனில் மேற்கொள்ள ஆரம்பித்தது. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை வாலிபர்கள், என்னால் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியலை, என்னால் இதை ஓவர் கம் பண்ண முடியலை என்று சொல்லி, என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியலை, இந்த ஒரு காரியத்தை என்னால் விடுதலையே இல்லை, நான் தோற்று போகிறேன், மீண்டும் மீண்டும் விழுந்து போகிறேன், இந்த காரியத்தில் நீங்கள் ஒருவேளை நினச்சிங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, என்னோடு இருக்கிற அந்த உறவை சீர்தூக்கிப்பா. எப்படி என் வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், வார்த்தையை நீ எப்படி தியானிக்கிறாய், என்னோடு எப்படி நேரம் செலவிடுகிற, ஆதி அன்புக்கு திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்கள் ஜெபிக்க மோசேயின் கைகள் உயர்ந்து இருக்க அமலேக்கு கீழே தள்ளப்பட்டான். அமலேக்கு தோற்று போனான். உங்கள் ஜெப ஜீவியம் உயர தேவனோடு பேசுகிற அனுபவம் உயர அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச காரியங்கள், உலக காரியங்கள் அது தோற்று போகும். அது உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சிம்சோன் அதை இழந்து போனான். தேவ நோக்கத்தை, தன் மேலே தேவன் வச்ச அந்த மிகப்பெரிய திட்டத்தை புரியாதவனாக, அதனுடைய பர்பஸ் அது எவ்வளோ மகத்துவமானது என்பதை அவன் அறியாதவனாய் உலக சிநேகத்திற்கு இடம் கொடுத்து அதை உதாசீனப்படுத்தினான். என்ன ஆனது? கடைசியாக பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டியவன் பெலிஸ்தராலேயே மடிந்து போகிறான். பெலிஸ்தரோடு மடிந்து போகிறான். அவனுடைய கண்கள் இரண்டும் பிடுங்கப்பட்டவனாய், ஒரு அவமரியாதைக்குரியவனாய், ஒரு வேதனையுள்ள நிலைமையில் அவன் முடி வெட்டப்பட்டவனாய், ஒரு பெலிஸ்தரோடு சேர்ந்த நான் இந்த பெலிஸ்தரோடு மடிய கடவன் என்று சொல்லி அவன் தன்னை மடித்து கொள்ளுகிறான், தன்னை மாய்த்து கொள்ளுகிறான். ஒரு வேதனையான முடிவு தேவ சித்தத்தை விட்டு போனதுனால் அவன் வாழ்க்கையில் வந்தது. அப்போ கூட அவன் என்ன ஜெபிப்பானா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக அந்த பெலிஸ்தர் கையில் நான் பழி வாங்கணும். அப்போ கூட அவன், ஆண்டவரே, என் மேலே இவ்வளோ நோக்கம் வச்சுருந்தீங்களே, உங்கள் சித்தம் வச்சுருந்தீங்களே, அதை நான் நிறைவேற்றணும்னு கேட்கல. கடைசி நிமிஷத்துலேயும் அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டானா, என் 2 கண்காக நான் பழி வாங்கணும். தன்னுடைய சுயம், அவன் மாம்சம் அப்பவும் அவனுக்குள்ள அதுதான் மேலோங்கி இருக்குது. என் 2 கண்களுக்காக நான் பழி வாங்க வேண்டும். செல்ஃபிஷ்னஸ் அவனுக்குள்ள வளர்ந்து விட்டது. கர்த்தரை விட்டு விலக ஆவியானவர் அவனை விட்டு போனதே அவன் அறியாத அளவுக்கு அவன் மாறி போனான். இன்றைக்கு அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். கடைசியாக அந்த இடத்துல நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கிறோம். 16:31. அவன் சகோதரர் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து ஓராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். கடைசியாக சிம்சோனை அடக்கம் பண்ண இடம் எங்கன்னு பார்த்தீங்களா? அவன் மடிஞ்சது பெலிஸ்தரோட தான். ஆனால் அவனை அடக்கம் பண்ண இடம் சோராவுக்கும் எஸ்தாவாலுக்கும் நடுவே அந்த தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில். எந்த இடம்? சோராவுக்கும் எஸ்தாவாலுக்கும் நடுவில் உள்ள இடம். ஆவியானவர் ஏவ துவக்கின இடம்.
ஆண்டவர் அவனை ஆரம்பித்த இடம், ஊழியத்தை துவக்கின இடம், அவனோடு பேசின இடம், அவனை ஆண்டவர் ஸ்தாபித்த இடம், நல்ல ரிலேஷன்ஷிப் அவனுக்கும் ஆண்டவருக்கும் சரியாக இருந்த இடம். ஆனால் அந்த இடத்தை விட்டு வழி விலகினான். ஆனால் இப்பொழுது மரித்த பொழுது மீண்டும் ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். ஆனால் அவனிடத்துல ஜீவன் இல்லை. ஆண்டவருக்காக உழைப்பதற்கு அவனிடத்துல ஜீவன் இல்லை. தேவன் திருப்பியும் அவன் சரீரம் மட்டும் அதே இடத்திற்கு வந்து அடக்கம் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல, அப்பா, நான் சிம்சோனை போல உங்கள் சித்தத்தை நான் உதாசீனப்படுத்திட மாட்டேன், நீங்கள் வச்சிருக்கிற நோக்கத்தை நான் அற்பமாக எண்ணிட மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். வேகமாக இன்னொரு நபரை பார்க்க போகிறோம். தெய்வ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு நபர். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 to 26. மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இங்கே நாம் மோசையை குறித்து வாசிக்கிறோம். மோசையின் பிறப்பிலேயே தேவனுடைய நோக்கம் இருந்தது. அவன் பிறக்கும் பொழுதே பிசாசு அவனை அழிக்க நினைத்தான். அவனை எப்படியாவது அந்த ஒரு இரட்சகன் எழும்புவான் என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட்டால் தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது, இஸ்ரவேலர்கள் அடிமையாகவே இருப்பாங்க, அவங்களை விடுவிப்பதற்கு யாருமே எழும்ப முடியாது என்று பிசாசு நினைத்து ஒரு கட்டளை பிறக்கிறது. எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில் போற்றணும், பெண் பிள்ளைகள் மாத்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் தேவன் மோசேக்குள்ள ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருந்தார். அவன் பிறக்க முன்பாகவே மிகப்பெரிய திட்டத்தை வைச்சதுனால அவனுடைய தாய் 3 மாதம் அவனை பாதுகாக்கிறாள். 3 மாதம் அந்த குழந்தைய வெளியில யாருக்கும் தெரியாதபடி அவள் பாதுகாக்கிறாள். அது அழகுள்ளது என்று கண்டு அதை மறைத்து வைக்கிறாள். உங்களுக்குள்ள தேவனுடைய திட்டம் அழகானது, அது விசேஷமானது, அது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த அழகான திட்டம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த பார்வோன் நினைத்தாலும் உங்களை அழிக்க முடியாது. எந்த பிசாசுக்கும் ஆண்டவர் உங்களை காட்டாமல் அவர் மறைத்து வைத்திருப்பார். அங்கே மோசேயின் தாய் பிள்ளையை அழகுள்ளது என்று கண்டு அவன் மறைத்து வச்சிருக்கிறான், பிள்ளையை மறைத்து வைக்கிறான். ஆனால் 3 மாதமானது பிள்ளையின் அழுகை சத்தம் வெளியே கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே அவளால் பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை. வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்மளையும் சேர்த்து கொன்றுவாங்கன்னு பயந்து போய் அவள் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைக்கு ஒரு அழகான நாணல் பெட்டியை செஞ்சு அதில் பிள்ளையை வைத்து நதியிலே போட்டு விடுகிறாள். அது நைல் நதியில் நிறையா குழந்தைங்களை போட்டாங்க. ஆனால் மோசே மாத்திரம் அந்த நாணல் பெட்டியில் போகும் பொழுது எத்தனையோ முதலைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் அதில் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, பார்வோனுடைய குமாரத்தி குளிக்கவர் அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுற இடத்துல அந்த நாணல் பெட்டி சரியாக ஆண்டவர் கைட் பண்ணி கொண்டு போகிறார். தேவ திட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களை ஆண்டவர் சரியாக கைட் பண்ணுவார், அவர் சரியாக வழி நடத்துவார், நேர்த்தியா வழி நடத்துவார். அந்த நாணல் பெட்டி மோசேனுடைய அந்த பார்வோன் குமாரத்தின் கையில் கிடைக்குது. அவள் அதை கண்டு அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் குழந்தைகளில் உண்டு என்று சொல்லி அதை எடுத்து வளர்க்கணும்னு அவள் ஆசைப்படுறான். இரக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எதிரி கண்களில் இரக்கம் கிடைக்குது. நீங்கள் உங்கள் மேலே மட்டும் தெய்வ சித்தமும் நோக்கமும் இருந்தது என்றால், இருக்குது, நிச்சயமாக இருக்குது, அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக எதிரியின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், எதிரியின் கண்களில் கூட இரக்கம் கிடைக்கும். சில வேளைகளில் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கலாம். நீங்களே நினச்சிருப்பீங்க, ஐயோ என் கூட நிறையா பேர் வந்தாங்களே, எனக்கு மட்டும் எப்படி இந்த இரக்கம் கிடைச்சிது, எனக்கு மட்டும் இந்த தயவு எப்படி கிடைச்சிது, எனக்கு மட்டும் தேவன் எப்படி என்னுடைய ஜீவனை தயவு பாராட்டினார், நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேனே, இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி நான் மட்டும் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேனே நினைக்கலாம். அப்படியானால் உங்கள் மேலே தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு கொரோனா காலத்திற்கு பிற்பாடு அநேகர் மடிந்து போனாலும் எத்தனையோ விபத்துகள் அனுதினமும் தேசத்திலே நடக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நம்மளை ஜீவனோடு தேவன் வைத்திருப்பார் என்றால் உங்க மேல அவருடைய நோக்கம் இருக்குது, அவருடைய திட்டம் இருக்குது. அவருக்காக வாழ்வதற்காக தான் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வருகிறார். பார்வோனுக்கு பாதுகாக்கிறார், ஜலத்திலே உள்ள தீமைகளுக்கு பாதுகாக்கிறார். இப்போ பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து வளர்க்கிறாள், சம்பளம் கொடுத்து பிள்ளையை வளர்க்கிறான். தேவ திட்டம் அவனை பாதுகாத்து வந்தது. அவனுடைய தாய், மோசையின் தாய் சொல்லி வளர்த்துருப்பா, நீ ஒரு எகிப்தியன் அல்ல, நீ ஒரு எபிரேயன்.
நீ எபிரேயன் என்று சொல்லி சொல்லி வளர்த்திருப்பான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவள் அந்த குழந்தையை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல ஒப்படைத்து விட்டாள். அதுக்கு மேலே அவளால் சொல்லி வளர்க்க முடியவில்லை. மோசே அரண்மனையிலே வளருகிறான். அரண்மனை வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம், நல்ல ஆடைகள் கிடைக்குது, அவன் நினைச்சதெல்லாம் கிடைக்குது, அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அரண்மனையிலே. தி பெஸ்ட் பொசிஷன் ஆஃப் ஈஜிப்ட் அவனுக்கு கிடைக்குது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய அந்தஸ்துள்ள பதவி அன்றைக்கு எகிப்து தேசத்திலே அவனுக்கு கிடைத்தது. ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்ந்தான் அரண்மனையில். அது மாத்திரமல்ல, எகிப்தின் சகல கலைகள், சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் கற்று அங்கே வளருகிறான். ஆனால் ஒரு நாள் அவனுக்குள்ள புரிய வருது, ஆண்டவர் அவனிடத்துல இடைப்பட ஆரம்பித்தாராம். இப்படியாக ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஆண்டவர் அவனிடத்துல இடைப்பட்டாராம். எனக்கு நீ வேண்டும், என் ஜனங்களை விடுதலையாக்க நீ எனக்கு வேண்டும் மோசே என்று சொன்னபோது அவன் சொன்னானா, நான் வரமாட்டேன், ஐ எம் நாட் ரெடி, நான் வர முடியாது ஆண்டவரே, நான் வர முடியாது, வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், மோசே ஓகே, நீ எனக்கு உன் வயசில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு எபிரேய மனுஷனை என்கிட்ட கூட்டி கொண்டு வா, நான் அந்த நபரை சூஸ் பண்ணிக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாராம். உன்னுடைய வயது உள்ள வேறு ஒரு எபிரேய மனுஷனை நீ கூட்டி கொண்டு வா, நான் சூஸ் பண்ணுறேன். உடனே ரொம்ப ஈஸி மோசே நினச்சானா, ஓ இது வெரி ஈஸியான காரியம், நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு வீடு வீடாக போய் கதவை தட்டினானா. போய் கதவை தட்டும் பொழுது முதல்ல ஒரு வீட்டில் கதவை தட்டி கேட்டானா, அம்மா இத்தனை வயசில் ஒரு பையன் என்னுடைய வயசில் அவங்கள்ட்ட இருக்கிறானா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லையேப்பா, உன் வயசுக்கு மேலே உள்ள பையன் இருக்கிறான், உன் வயசுக்கு கீழே உள்ள பையன் இருக்கிறான், ஆனால் உன் வயசில் என்கிட்ட பையன் இல்லை. இன்னொரு வீட்டுக்கு போய் தட்டினானா, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்களாம். இன்னொரு வீட்டில் சொன்னாங்களாம், உன் வயசில் ஒரு நபர் இருக்கிறாங்க, ஆனால் அது பையன் இல்லை, அது என்னோட பொண்ணு தான் இருக்காங்க, பையன் இல்லைன்னு சொன்னாங்களாம். அப்புறம் சரி கடைசியாக ஒரு வீடு, மோசே ரொம்ப டயர்டாயிட்டான், ஐயோ என்னால் முடியலையே, இப்படி ஆண்டவர் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாரு, ஈஸியாக கிடச்சிருவாங்கன்னு பார்த்தனே, சரி கடைசியாக ஒரு வீடு, அந்த வீட்டில் எப்படியாவது இருப்பாங்கன்னு கதவை தட்டி, என்னுடைய வயசில் உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு பையன் இருக்கிறானா? அந்த தாய் கண்ணீரோடு சொன்னாங்களாம், எனக்கு ஒரு பையன் இருந்தான்ப்பா, பிறந்தான், ஆனால் உன் வயசு இப்போ இருந்திருக்கும், அவன் இருந்திருந்தா நான் ரொம்ப அவனை பத்திரமா வளர்த்தேன். அந்த நேரத்தில் ராஜா ஒரு சட்டம் போட்டிருந்தாரு, ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போடணும்னு சொல்லி. நான் ரொம்ப நாள் அவனை ஒரு மாதம் வரைக்கும் கூட நான் பாதுகாத்து வச்சுருந்தேன், அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். ஆனால் அவனுடைய அழுகுரல் வெளியே கேட்டது. ஒரு நாள் பார்வோனுடைய இராணுவத்தினர் வந்து என் குழந்தைய என் கையிலேருந்து பறித்துட்டு போயிட்டாங்க, தூக்கி கொண்டு போய் அந்த நைல் நதியில் போட்டு வீசி கொன்று விட்டார்கள். அந்த குழந்தை இருந்திருந்தா இப்போ எனக்கு 3 வயசு தான் இருந்திருக்கும்னு சொல்லி அந்த தாய் கண்ணீரோடு அழுதாலாம். அதை கேட்ட பொழுது மோசேயின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஓ, இந்த தேசத்தில் அத்தனை ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்ட வேளையிலே நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் தேவன் வைத்திருக்கிறாரே, என் மீது அவர் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், விசேஷித்த திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மோசே புரிந்து கொண்டானா. என்னை ஜலத்திற்கு தப்புவித்தாரே, பார்வோனுக்கு தப்புவித்தாரே. இன்றைக்கு இருக்கிறவங்க இங்கே அநேகர் உங்களை ஆண்டவர் தப்புவித்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். உங்கள் தாய் தகப்பன்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீ பிறக்கும் பொழுது இந்த ஒரு காரியம் ஆபத்து இருந்துச்சு, மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நீ உயிரோடு இருக்கிறன்னு மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, ஆனால் இன்னைக்கு நீ ஜீவனோடு இருப்பது கர்த்தர் கிருபை என்று உங்கள் பெற்றோர் சொல்லுவார்கள். எத்தனையோ ஆபத்துகளில் உங்களை போன்ற பிரச்சனையை சந்தித்தவங்க இன்னைக்கு இல்லை, உங்களை போன்ற பாதையை கடந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் உங்கள் மீது அவருடைய விசேஷித்த நோக்கம் இருக்குது, அவருடைய மிக சிறந்த மகத்தான திட்டம் இருக்கிறது. மோசே தன்னை அப்படியே சரண்டர் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போகிறேன்ப்பா, இவ்வளோ பெரிய நோக்கத்தை வச்சு என்னை காத்திருக்கீங்க, எனக்கு இந்த அரண்மனை வாழ்க்கையெல்லாம் அற்பமானது, நீங்கள் என் ஜீவனை இவ்வளோ தூரம் சின்ன வயசுலேருந்து காப்பாற்றி வந்திருக்கிறீங்களே, இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை தான், ஆனால் அது எனக்கு வேண்டாம். உங்கள் சித்தத்தின்படி நான் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதாக இருந்தாலும் நான் அதையே நான் சூஸ் பண்ணுவேன், அதை தான் நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று அவன் தெரிந்து கொண்டான். He chose the will of God. தன் வாழ்க்கையின் தேவ சித்தத்திற்கு தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைய உபத்திரவத்தை அவன் மேன்மையாக எண்ணினான். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அப்படி எண்ணுகிறோம்? நான் ஆண்டவர் சித்தத்தை செஞ்சேன்னா எனக்கு கஷ்டமாயிருமே, ஆண்டவர் சித்தத்தை செஞ்சேன்னா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம போயிடுவாங்க, நான் அவர் சித்தத்தை செஞ்சேன்னா என்னால் வாழ்க்கையில் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்?
ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நான் உன்னை காப்பாற்றி வைத்திருக்கிறேனே, உன்னை நான் எதற்காக அழைத்திருக்கிறேன், எதற்காக நான் ஜீவனை தந்திருக்கிறேன், எதுக்காக நான் உன்னை இவ்வளோ நாள் பிசாசு கையில் கொடுக்காம ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறேனே, எதற்காக அபிஷேகத்தை இப்படி ஒரு நல்ல சபையில் வச்சிருக்கிறேன், உன் மேலே நான் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன், அதற்கு உன்னை ஒப்புக்கொடு. சிறந்த நினைவுகள், உயர்ந்த நினைவுகளை வச்சிருக்கிறேன். ஆனால் ஆரம்பம் கடினமாக இருக்கும், ஆரம்பம் வேதனையாக இருக்கலாம், ஆரம்பம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முடியவே முடியாதுன்னு இருக்கலாம். ஐயோ இந்த சிலுவை என்னால் முடியாது, ஐயோ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, வனாந்திரத்தில் இந்த ஜனங்களை நடத்துவது எனக்கு கஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும். மோசேக்கு என்ன ஆனது பாருங்க, ஆசீர்வாதம் என்ன கிடைச்சது. அவன் ஒருவேளை எகிப்தில் அவன் நான் முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்துக்கு நோ சொல்லி அவன் பார்வோனோட அடுத்த ஸ்தானத்தில் இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஆண்டவர் வேற யாரையாச்சும் ஒருவேளை எழுப்பியிருந்தாருனா மோசேயும் அன்றைக்கு அந்த செங்கடலிலே அவன் அழிந்து போயிருப்பான். அவன் யாரென்றே யாருக்கும் தெரிந்திருக்காது. எகிப்தியர்கள் மடிந்த போது அவனும் சேர்ந்து மடிந்து போயிருந்திருப்பான். ஆனால் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர்கள் செங்கடலை கடந்தார்கள், அற்புதங்களை செய்தான். மோசேயின் கோல் அது ஒரு விசேஷித்த கோலாய் மாறினது. வேதத்தில் பார்க்கிறோம், எல்லா இடங்களிலையும் அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அந்த கோல் மோசேயின் கோல் என்று சொல்லப்படவில்லை, அது தேவனுடைய கோல் என்று சொல்லப்பட்டது. அவன் தேவனுடைய கோலை தன் கையிலே பிடித்து கொண்டு சென்றான். அந்த ஹானர் அவனுடைய கோலுக்கு கிடைச்சது. மோசே அந்த கோலினாலே செங்கடலை பிளந்தான், அற்புதங்களை செய்தான், கண்மலையில் இருந்து தண்ணீரை வர வைத்தான், ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறான், காடையை கொடுக்கிறான், அநேக அற்புதங்களை செய்கிறான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறான். அதில் இன்னும் ஒரு விசேஷித்த ஆச்சரியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், என்னாகமம் 12:8 என்னாகமம் 12:8 அங்கே நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் மோசேக்காக வழக்காடுகிறார். ஆரோனோடு மிரியாமோடு கர்த்தர் வழக்காடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் சாயலை காண்கிறான், அவன் என்ன பார்க்குறான், முகமுகமாக நான் மோசே கிட்ட பேசுகிறேன், அவனுக்கு விரோதமாய் பேசவங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? மோசேக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். கர்த்தருக்காக நின்ற ஒரு மனிதனுக்காய் தேவன் நிற்பார். நீங்கள் கர்த்தருக்காக நின்று பாருங்க. வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் உங்களுடைய வாழ்கிற பகுதியில் கர்த்தருக்காக பிரிந்து நின்று பாருங்கள். உங்களுக்காக கர்த்தர் நிற்பார், உங்களுக்காக தேவன் நிற்பார். இது என் பிள்ளை, இந்த பிள்ளைக்காக நான் வந்து நிற்பேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் ஓடி வருவார், அவர் வந்து முன்பாக நின்று யுத்தம் செய்வார். இங்கே மோசேக்காக ஆண்டவர் அவ்வளோ அழகாக வழக்காடுறாரு. அவன் என்னுடைய தாசன், அவனுக்கு விரோதமாய் பேசவங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? அவன் என் சாயலை காண்கிறான், நான் முகமுகமாக பேசிக்கிட்டு இருக்கேன் மோசேக்கிட்டன். இப்படிப்பட்ட பாக்கியம் பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே கிடைக்கல. அவரை முகமுகமாய் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தெய்வ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவன் மோசையை கனப்படுத்தினார், அவன் பேரை கனப்படுத்தினார். இன்று வரைக்கும் இஸ்ரவேலர்கள் மத்தியில் மோசேன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ஹானர் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். மோசே எழுதின நியாய பிரமாணத்திற்கு இன்று வரைக்கும் அவ்வளோ மதிப்பு அங்கே இருக்கிறது. அந்த நியாய பிரமாணத்தை தான் இன்னும் வரைக்கும் அவங்க வாசிக்கிறாங்க. மோசேக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கனத்தை இன்றைய நாள் வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கிறார். வேதத்தில் முதல் 5 ஆகமங்களை மோசே தான் எழுதியிருக்கிறார். மிக தலை சிறந்த லீடராக ஆண்டவர் அவனை உருவாக்கினார். மிக சிறந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் அவனை கொண்டு செய்தார். ஏன் தெரியுமா? தெய்வ சித்தத்திற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினார். அரண்மனை வேண்டாம், இந்த அரண்மனை வாழ்க்கை அல்ல, தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதா இருந்தாலும் அதையே நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி தேவ சித்தத்தை அவன் சூஸ் பண்ணான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே நீ எதை சூஸ் பண்ண போகிறாய்? தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? அவருடைய சித்தத்தை செஞ்சால் அவர் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ஆனால் அவர் சித்தத்தை செய்யாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? லூக்கா 12:47 வாசிக்கிறோம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். சித்தத்தை செய்யாதவனுக்கு அநேக அடிகள். வாழ்க்கையில் அடி மேலே அடி வருதுன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி தோல்வி, திருப்பி அடி மேலே அடி, நான் எடுக்கிறதெல்லாம் வாய்க்கலை என்றால் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போய் கொண்டு இருக்கிறீர்கள். எங்கேயோ தேவ சித்தத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு சீர்தூக்கி பார்ப்போம். சிம்சோனை போல ஆண்டவர் சித்தத்தை உதறி தள்ள போகிறோமா? இல்லை மோசையை போல அவருடைய சித்தத்தை நாம் சூஸ் பண்ணி துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரே நான் அந்த சிலுவை எனக்கு நீர் வைத்திருக்கிற அந்த பாதையை நான் சுமப்பேன், ஏன்னா அது சிறந்தது, அது உயர்ந்தது, அது பெஸ்டானது ஆண்டவரே. கண்களை மூடி ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல வாலிப பிள்ளைங்க நம்ம எழும்பி நிற்கலாமே. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம்.
2 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய சித்தம் எவ்வளவு முக்கியமானது, அது மகத்தானது, அது மேன்மையானது. உங்களுக்கான சிறந்த திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறான். 10 கற்பனைகளை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறான். வந்து பார்த்தால் அங்கே பாளையத்திலே மிகப்பெரிய ஒரு ஆரவாரம். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி தங்களை நிர்வாணமாக்கி அங்கே பலியிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்த பொழுது மோசே கேட்கிறார், இங்கே கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறது யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் என் அண்டையில் சேர கடவன். அன்றைக்கு மோசே சொன்ன பொழுது லேவியின் கூட்டம், ஒரு சிறிய கோத்திரம், ஒரு சின்ன கோத்திரம் மாத்திரம் முன்பாக வந்தார்கள். முழு உலகமும் கர்த்தருக்கு விரோதமாக செய்யலாம், கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி மனம் போன போக்கிலே வாழலாம். உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வாழலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழலாம். அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி தாங்கள் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, என் பட்சத்தில் நிற்பது யார்? என் சித்தத்தை செய்ய போகிறது யார்? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு சிறிய லேவியின் கூட்டம் வேண்டும் என்ற ஆண்டவர் இங்கே எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நீங்க அந்த லேவியின் கூட்டத்தில் சேர விரும்புகிறீர்களா? அந்த கூட்டத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அந்த ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவர் லேவி கூட்டத்தை கனப்படுத்தினார். ஆசாரியத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதற்குரிய ஹானர் அவங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு தேவ சமூகத்தில், அப்பா நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். முழு உலகமும் அவங்க ஆசையின்படி சித்தத்தின்படி வாழ்ந்தாலும் நான் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு, உமக்காக ஓடுவதற்கு, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்வதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு சிலர் இன்றைக்கு ஆண்டவர் தேடுகிறார். ஒருவேளை இது ஒரு ஆரவாரமான செய்தியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிற கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு உள்ளத்திற்குள்ள கிரியை செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். உள்ளான வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இல்லைங்க, விரும்பினா உங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கு நான் என்னை சீர்தூக்கி பார்க்குறேன். என் ஜப வாழ்க்கையை நான் சீர்தூக்குறேன். வேத தியானத்தை நான் சீர்தூக்குறேன். உங்கள் சமூகத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர்களை உங்கள் கரத்தை அவர் பிடிச்சு ஆண்டவர் சொல்கிறார், நான் கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். என் சித்தத்தை ஏற்று கொண்டவர்களை நான் ஒரு நாளும் கைவிடவில்லை, பாதியில் விட்டு சென்றது இல்லை, இறுதி வரை நான் நடத்துகிற தேவன். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. ஒப்பு கொடுக்கலாமா? நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணும், சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வந்த பிள்ளைகளோடு ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசினதற்காக நன்றி. உம்முடைய சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க, எங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.